என்றும் போற்றுதற்குரிய தூய கருணைக்கு பக்தியாய் நன்றியும் வாழ்த்தும் எத்திசையும் புரிவோம். ஆண்டவருடைய பரிசுத்தமான இரக்கம் நிறைந்த இந்த நேரம் நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக கூடி வந்திருக்கிற நாம் அனைவரும் ஆண்டவரை உளமாற நேசிக்கிற பிள்ளைகளாக, ஆண்டவரை அன்பு செய்கிற பிள்ளைகளாக, ஆண்டவருடைய திட்டத்தை அன்னை மரியாளை போல சிரமேற்று செயல்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆகவே ஆண்டவரை புகழ்ந்து நாம் பாடுவோம். உம் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா, உம் அருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா, உம் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா, உம் அருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா, துன்பத்திலும் இன்பத்திலும் நல் தந்தைய நீருப்பாய், கண்ணயர காத்திருக்கும் நல்லன்னைய அருகிருப்பாய், அன்பு எனும் அமுதத்தினை நான் அருந்திட என களிப்பாய், உன்னென்று பிரியாமல் நீர் என்றும் அணைத்திருப்பாய், என்றும் அணைத்திருப்பாய், உம் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா, உம் அருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. ஆண்டவருடைய கரத்திலே நம்முடைய எல்லா தேவைகளையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிற நேரம் அனைவரும் எழுந்து நிற்போமா? எல்லோரும் எழுந்து நின்று ஆண்டவரை இதோ இணைச்சட்டம் 6:5 படியாக இந்த அதிகாலை பொழுதிலே நீங்கள் அந்த ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீங்க. ஆண்டவரை எல்லா நேரத்திலும் தேடுங்கள் என்று நம்முடைய விவிலியம் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். கடவுளை எல்லா நேரத்திலும் தேடுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஒரு நேரத்தில் மட்டும் நம்ம தேடுவதல்ல. இணைச்சட்டம் 6:5 அதையே சொல்லுகிறார். உன் முழு இதயத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு ஆற்றலோடு நீ ஆண்டவரை அன்பு செய்வாயாக. அப்போ நம்ம கடவுளை அன்பு செய்கிற அந்த அடையாளம் முழு இதயத்தோடும், முழு உள்ளத்தோடும், அறிவோடும், முழு ஆற்றலோடும் அது இணைந்திருக்கிற போது கடவுள் நமக்கு என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவர் தன்னை யார் என்று வெளிப்படுத்துகிறார். எதற்காக இந்த உலகத்திலே கடவுள் நம்மை பிறப்பிக்க செய்திருக்கிறார்? அந்த திட்டத்தை வெளிப்படுத்துவார். சக்கரியாவுக்கு வெளிப்படுத்தப்பட்டது, எலிசபெத் அம்மாளுக்கு வெளிப்படுத்தப்பட்டது, அன்னை மரியாளுக்கு வெளிப்படுத்தப்பட்டது, மோசேக்கு வெளிப்படுத்தப்பட்டது. கடவுள் வெளிப்பாடுகளின் தேவனாக இருக்கிறார். அதனால் இங்கே வந்திருக்கிற உங்களுக்கும் கடவுள் என்ன செய்வார்? வெளிப்பாடுகளை கொடுப்பார். நாம் என்ன செய்யணும் அதுக்கு அப்படின்னா, முழு இதயத்தோட, முழு உள்ளத்தோட, முழு ஆற்றலோட ஆண்டவரை அன்பு செய்ய முயற்சிக்க வேண்டும். செய்ய முடியுமா என்று தெரியல, அதை நம்ம நிறைவு செய்ய முடியுமான்னு தெரியாது. ஆனால் முயற்சி செய்தால் போதும், கடவுள் அந்த முயற்சியை வெற்றியாக்கி தருவார். ஆகவே ஆண்டவரை உற்று நோக்கி இதோ இந்த வேளையில் பாடி மகிழ்வோம். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய்
உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை யோசித்து பார்ப்போம். ஆண்டவரே, அவர் சிம்மாசனத்தில் வீற்றிருக்கிற தேவன், வானங்களுக்கு அதிபதியாய் இருக்கிறவர், வானத்தினூடாக வரப்போகிற தேவன். ஒரு விசை கண்களை மூடி கரங்களை விரித்து அந்த தெய்வத்திடத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னை அன்பு செய்கிற தேவன் நீர். இத்தனை நாட்கள் என்னை அன்பு செய்தீரப்பா. இந்த வாரம் முழுவதுமாக இதோ எங்களை நீர் அன்பு செய்திருந்து. இப்போ சென்ற வாரம் இந்த இடத்திற்கு வந்திருந்தோம், இந்த வாரமும் நன்றியுள்ள உள்ளத்தோடு வந்திருக்கிறோம். கடந்த வாரத்தில் எந்த தீமையும் நடக்காதபடி எங்களை நீங்கள் பார்த்து கொண்டீங்கப்பா. கணவரை, மனைவியை, பிள்ளைகளை நீர் பாதுகாத்தீர். தொழிலை ஆண்டவரே முடங்கி விடாதபடி நீர் உயர்த்தி ஆசீர்வதித்திருக்கிறீரப்பா. நீர் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி செலுத்தி துதிக்கிறோம் ஆண்டவரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. ஐயா, இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஆண்டவரிடத்திலே சொல்லுவோம், ஆண்டவரே, உம்மை அன்பு செய்வதையே என்னுடைய உள்ளத்தின் விருப்பமாய் வைத்திருக்கிறேன் அப்பா. ஆண்டவர் உன்னை கண்ணோக்கி பார்ப்பார். இதோ இந்த காலை பொழுதில் ஒரு நன்றியே, ஆண்டவருக்கு ஒரு மாட்சியே, அவரை மகிமைப்படுத்துகிற வார்த்தைகளை என் மகளே, மகனே, நீங்கள் கண்களை மூடி கரங்களை விரித்து சொல்லுகிற போது அதுதான் இணைச்சட்டம் 6:5க்கான அடையாளம். முழு இதயத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு ஆற்றலோடு நீ ஆண்டவரை துதிப்பது. ஒரு விசை கண்களை மூடி கரங்களை விரித்து, என்னை காண்கிறவர் நீர் அப்பா. நான் உம்மை மறந்து போனேன் ஆண்டவரே. நீர் என்னை கண்டு கொண்டிருக்கிறீர் என்பதை நான் மறந்து போனேன். பல வேளைகளில் பாவம் செய்தோம் ஆண்டவரே. இதோ பல தேவையற்ற வார்த்தைகளை பேசினோம் ஆண்டவரே. நாங்கள் பிறரை காயப்படுத்தினோம் ஆண்டவரே. இதோ நீர் என்னோடு இருக்கிறீர், என்னை பார்த்து கொண்டிருக்கிறீர் என்பதை மறந்து போய் செயல்பட்ட நேரங்களுக்காக வருந்துகிறேன். இந்த வாரம் எந்நேரமும் நீர் என்னை கண்ணோக்கி பார்க்கிறீர். ஏனென்றால் நான் உமக்கு அன்புக்குரியவன். உம்முடைய கரத்தில் என் பெயரை பொறித்து வைத்திருக்கிறேன். உம்முடைய கையில் நான் அழகிய மணிமுடியாக, அரச மகுடமாக இருக்கிறேன். ஆகவே நான் சரியானதை பேசி சரியானதை செயல்படுத்த எனக்கு ஆற்றலும் பலனும் தாரும் ஆண்டவரே. எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்டீரே, நன்றி ஐயா. எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்டீரே, நன்றி ஐயா. என்னை கண்டீரே, நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. நம்முடைய உள்ளத்தில் உடலில் இருக்கிற நோய்களை ஒப்பு கொடுக்கிறோம். நோய்களை நீக்குவேன் என்று சொன்னவர், தொட்ட மாத்திரத்தில் அதிசயத்தை செய்தவர், நோய்களை நீக்கியவர். உங்களுடைய உள்ளத்திலே ஒருவேளை நோய்வாய்ப்பட்டிருக்கலாம். மன வலியோடு, மனவேதனைகளோடு, மனதிலே சில நோய்களோடு, சந்தேகம் என்கிற நோய், இதோ என்னால் முடியாது என்கிற ஒரு தோல்வி மனப்பான்மையினுடைய நோய், நான் இறந்து விடலாமா என்கிற அந்த விதமான ஒரு நோய், இப்படிப்பட்ட
உள்ளம் சார்ந்த நோய்கள், இதோ அடுத்தவரை அன்பு செய்ய முடியாத நோய், கணவனை மனைவியை இதோ ஏற்றுக்கொண்ட விதத்திலும் அன்பு செய்ய முடியாத நோய், பிறரிடத்தில் இருக்கிற குறைகளை உயர்த்தி பார்க்கிற ஒரு நோய், இப்படிப்பட்ட உள்ளம் சார்ந்த நோய்களாலே ஒருவேளை நீங்கள் உடைந்து போயிருக்கலாம். நான் சரியாயிருக்கிறேன், எல்லோரும் தவறாயிருக்கிறார்கள், என்னை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லோரும் என்னை ஏமாற்றுகிறார்கள். நம்முடைய குறையை அறிய முடியாத நோய், பிறரை குறையோடு பார்க்கிற நோய், இந்த உள்ளம் சார்ந்த நோய்கள் எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ பல வேளைகளில் நாங்கள் உம்முடைய இரக்கத்தை கொடுக்கிற அடையாளங்களாக இருக்காமல் போய்விட்டோம் ஆண்டவரே. இந்த இரக்கத்தை எங்களுக்கு தந்து எங்கள் கண்களை திறந்து விடும் ஆண்டவரே. உடல் நோய்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை பிள்ளைகளுக்கு இருக்கிற எல்லா விதமான நோய்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தலைவலிகள், தோல்வியாதிகள், இருதய அடைப்புகள், குடல் நோய்கள், இதோ மாந்திரீக கட்டுகள் என்று இதோ பிள்ளைகளால் பிடிக்கப்பட்டு கிடக்கிற வேதனைக்குரிய எல்லா நோய்களும், தீயவனால் விதைக்கப்படுகிற வேதனைகளும் எல்லாம் மாற்றமடைவதாக. வயிற்றில் இருக்கிற கட்டிகள் மாறுவதாக, கேன்சர் நோய்கள் மாறுவதாக ஆண்டவரே. திருமண தடைகள் விலகுவதாக, குழந்தை இல்லாத நிலைகள் தடைகள் எல்லாம் மாற்றப்படுவதாக, குடும்பத்தில் இருக்கிற சமாதானம் இல்லாத நிலைகள் மாற்றப்படுவதாக. உம்முடைய மாண்பியந்த இந்த அனுமானத்திற்கு முன்பாக, இந்த அருள் அடையாளத்திற்கு முன்பாக நாங்கள் செபிக்கிறோம். எங்களுடைய நோய்களை எல்லாம் நீக்கி ஆண்டவரே சுகமளிக்கிற தெய்வமாய் நீர் இப்பொழுது வெளிப்படுவீராக. யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. கண்கள் மூடி கரங்களை விரித்து எல்லாரும் துதிப்போமா. ஆராதிக்கிறோம் ஆண்டவரை, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரை, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரை. ஒரு அதிகாலை வேளையில உன் நாவை உடைத்து மகனே, என் நாவை உடைத்து துதி, உன்னுடைய உள்ளத்தை உடைத்து துதி. என் மகளே, உன்னுடைய கட்டுகளை உடைக்கிற வல்லமை இப்பொழுது உனக்கு அருளப்படுகிறது. தேவன் உன் கரத்திலிருந்து, உன் வாயிலிருந்து வெளிப்படுகிற பரிசுத்தமான வார்த்தைகளை வைத்து உன்னை விடுவிக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை புகழ்ந்து ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியுள்ள பிள்ளைகளாய் எங்களை உயர்த்தினீரப்பா. நன்றி சொல்ல வந்த பிள்ளைகளை இந்த அதிகாலை வேளையில் ஆசீர்வதிக்கிறீர். பிள்ளைகளுடைய கட்டுகளை நீர் உடைக்கிறீர், கசப்புகளை மாற்றுகிறீர். நானே உன் ஆண்டவர் என்று நீ அறிந்து கொள்ளும்படியாக உனக்கு நான் உதவி செய்வேன் என்கிறேன். உம்முடைய வல்லமையால் பிள்ளைகளை நிறைவாக்குகிறீர், வேதனைகளை மாற்றுகிறீரப்பா. குடும்பத்தில் இருக்கிற தீயவனினுடைய கட்டுகளை நீர் உடைக்கிறீர். சமாதானம் இல்லாத நிலைகள் மாற்றப்படுகிறது. ஆண்டவர் உன் வழிகளை செம்மைப்படுத்துகிறார். தெய்வம் அவரே வாழ்வும் வழியுமாயிருக்கிறவர், அவரே உண்மையாயிருக்கிறவர். உன் வழிகளை அவர் செம்மைப்படுத்துகிறார். தெய்வீக இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, உன் பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். சிறு குழந்தைகளை ஒப்படைக்கிறோம். ஞானத்தில் நிரப்புகிற உடைய இரக்கம் சிறு பிள்ளைகளை நிறைவாக்குவதாக. குடும்பத்தை வழிநடத்தும் தாய் தந்தையர்கள், தொழில் செய்கிற தொழில் முனைவோர்கள், உம்மை நம்பி வந்திருக்கிற பிள்ளைகள், என் தாயின் திருத்தலத்தில் நம்பிக்கையோடு ஓடி வருகிற பிள்ளைகள், இந்த நாள் முழுவதுமாக இந்த ஆலயத்தை சந்திக்க வருகிற எல்லா பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். பரிசுத்த இரக்கம் பிள்ளைகளை தொடுவதாக. இயேசுவின் வல்லமை பிள்ளைகளை நிரப்புவதாக. அவன் தெய்வத்தினுடைய ஆசீர்வாத வல்லமை பிள்ளைகளை நிறைத்து உம்முடைய நிறைவான வல்லமையில் அவர்களை வழி நடத்துவீராக. இயேசு ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த நாம மகிமையடைய எங்களை நீர் எடுத்து பயன்படுத்துவீராக.
உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கொள்ளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். 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 வளர்ந்து அர்ப்பணிக்கிட்டு போம். மாண்பியர் கீதம். உயரில் வருள் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராய் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமர்ப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுவதாக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் தூய மறை பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். அருள் திரு தேவதேவன் போற்றி, அவர் தம் திரு நாமம் போற்றி, அவர் மகன் இயேசு கிறிஸ்து போற்றி, அவர் தம் திரு அன்பே போற்றி, அருள் திரு தூய ஆவி போற்றி, அவர் தம் திரு ஞானம் போற்றி, அருள் திரு அன்னை மரியாள் போற்றி, அவர் தம் திரு தூய்மை போற்றி, அருள் திரு சூசை முனியும் போற்றி, அவர் தம் திரு வாய்மை போற்றி, அருள் திரு தூதர் அமர போற்றி, அவர் தம் திரு சேவை